தேனி தொகுதியில் தற்சமயம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரின் வேட்பு மனு மீதான பரிசீலனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் மனுவை ஏற்பதற்கு திமுக, அதிமுக, நாசக வேட்பாளர் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சார வேலையில் வந்து டிடிவி வேட்புமனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி வாக்குவாதம் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் தன் மீதான வழக்கு விவரங்களை தெளிவாக குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்தும் வாக்குவாதம் ஈடுபட்டார்கள். இதுபோல இன்று வேட்பு மனு மீதான பரிசீலனை என்பது தமிழகம் முழுவதுமே நடைபெற்றிருக்கிறது. இந்த பல்வேறு வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு எழுப்பியிருக்கிறார்கள். அதுக்கு தொடர்பாக அதிமுக, பாஜக கட்சியில் அங்கங்கே குறிப்பாக பரபரப்பாக பேசப்பட்டிருப்பது, அங்கங்கே சலசலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்குவாதங்கள் ஈடுபட்டு வருகிறது. அந்த தேனி தொகுதியை பொறுத்த வரைக்குமே தேனி தொகுதியில் குறிப்பாக டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய மனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது பேசப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் அவர் அதற்கு காரணம் சொல்வது என்றால் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சார வேளையில் வந்து டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி வாக்குவாதம் ஈடுபட்டுள்ளதாகவும் டிடிவி தன் மீதான வழக்கு விவரங்களை தெளிவாக குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்து வாக்குவாதம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறது. அது குறிப்பாக திமுக, அதிமுக, நாசக வேட்பாளர்கள் தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வீடியோவும் வெளியாகிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.